எனக்கு ஒரு 30 ஜிம்க்கு ஆர்டர் வந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் பண்ணாத டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வரணும்னு நினச்சேன். அதனால் ஒவ்வொரு த்ரெட்டாக எடுத்து பார்த்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த பாக்ஸில் வச்சுருக்கிறது எல்லாமே ஜிம்கிக்காக வச்சுருக்கிறதுங்க. ஏன் ஜிம்கிக்காக செப்பரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரேப் பண்ணி மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஜிம்கீஸு சாரீ பின்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே எப்பயுமே தனியாக வச்சுருவேன். இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்கிள்ஸுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு மொத்தம் 30 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இந்த வீடியோ போகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜிம்கி 30 ஜிம்கிக்கு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க. எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணேன். கொஞ்சம் கம்மியாக 20 ஜிம்கிக்கு தாங்க இருந்துச்சு. ஸோ இன்னொரு 10 ஜிம்கி பண்ணணும். அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாகவே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மேலே வந்து MDF தாங்க இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 0.5 இன்ச் MDFங்க. ஸோ அதில் எடுத்து நான் இப்போ வந்துட்டு பின்னாடி B7000 தாங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெட் பேஸ் எடுத்து வைக்க போகிறோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும் இல்லையா, அதனால் வந்துட்டு பார்த்து ஒட்டிகிட்ருக்கேங்க. ஸோ இதெல்லாமே என்னோட ஒரு 3 டேஸ் ஒர்க்குங்க. ஸோ இது வந்து 3 டேஸில் எப்படி வந்துட்டு பிரித்து பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே வந்து இது எல்லாமே த்ரெட்டோட கலர் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த MDF மேலே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேங்க. இது ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக 24 ஹவர்ஸுமே காயுங்க. காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி தான் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து காய வச்சுட்டேன் இல்லையா MDF. இப்போ வந்து த்ரெட் ரேப்பிங். இதில் நான் எப்படி ஜிம்கிக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, மீடியம் வந்துட்டு 20யும் பிக் சைஸ் வந்து நமக்கு 10ம் எடுத்திருக்கேங்க. ஸோ இதில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஜிம்கா எப்படி ரேப் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஜிம்கி. இதுக்கு நான் வந்து ஒரு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. எடுத்து நான் காமிச்ச மாதிரி ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ அகைன் நான் ஊசி மாதிரி தாங்க பின்னாடி பண்ணிப்பேன் எப்பயுமே. அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டு அழகாக கோக்கணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் ஜிம்கிக்கு ரேட் அதிகம்னு நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க இல்லைங்களா. ஸோ இதோட ரேப்பிங் நீட்டாக இருக்கணுங்க. பேங்கிள்ஸ் கூட ஈஸியாக ரேப் பண்ணிடலாம். ஜிம்கீஸை ரேப் பண்ணுறது ரொம்ப வந்து டஃப்பான ப்ராசஸ்ங்க. ஸோ டஃப்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துருங்க. பட் வந்து எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே இதுக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பேர்னால் 2 ஜிம்கி நம்ம ரேப் பண்ணோம், கரெக்டுங்களா. ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க இது. ஸோ அது நான் பெரிய ஜிம்கி வந்து 10 போட்டிருக்கேன். சின்னது வந்து 20 எடுத்திருக்கேங்க பேரு. ஸோ சைட் பை சைடில் நம்மளுக்கு அந்த MDFும் காஞ்சிட்ருக்குங்க. இன்றைக்கி வந்து என்ன ஃபினிஷ் பண்ண போகிறேன்னா, இதோட ரேப்பிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன ப்ராசஸ் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்படி தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொன்றா பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா காஞ்சு ஜிம்கி நல்லா குவாலிட்டியாக கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான ஜிம்கிஸ் வேணும்னா எங்களோட பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி தருவோங்க. ரேட் வைஸ் பார்த்திங்கனாலும் இந்த ஜிம்கிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரேட்டுன்னு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி ஸ்டோன்ஸ் விழுகாதுங்க. ஜிம்கி வந்து கேரண்டியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு அப்படின்னா, எல்லா ஜிம்கியுமே ரேப் பண்ணியாச்சுங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். நான் மட்டும் பண்ண முடியாதுங்க ஒன் டேயில். ஸோ எல்லாருமே சேர்ந்து இது எல்லாமே ரேப் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர்ஸில் பண்ணியிருக்கேங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி மேலே ஜிம்கிக்கு நம்ம ஜிம்கியோட பேஸ் மேலே வைக்கணுங்க. ஸோ அதுக்காக ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபெஃபிக்ரில் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டு நான் காமிச்சேன் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் உள்ளார போன மாதிரி இருக்குங்க. அதை நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே இந்த மாதிரி நோஸ் பில்லர் வச்சு லைட்டாக பெண்டெல்லாம் எடுத்து விட்டு வச்சிங்கன்னா அதில் போய் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஜிம்கிக்கு நம்ம பீட் கேப் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு பேர் பீட் கேப்பு. ஸோ இதை வந்து அழகாக எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ணி இதையுமே 1 டே ஃபுல்லாக காய வச்சுருங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக அழகாக நமக்கு அடுத்த நாள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. உடனே செஞ்சோன்னா இதெல்லாமே நெகிழ்ந்துரும் அந்த பீட் கேப்பு. அப்போ அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் அந்த சென்டராக கரெக்டாக நமக்கு வராதுங்க. ஸோ எப்பயுமே வந்து ஏன் இவ்வளோ டைமிங் எடுக்குது அப்படின்னா, காயறதுக்கு தாங்க டைமிங் கொடுப்போம். ஸோ அப்போ தான் வந்துட்டு அது ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வரும். இன்னும் நிறைய இதில் சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோவை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ வந்து இன்னுமே எனக்கு மோட்டிவாக இருக்கும். இதை வந்து நான் பார்த்திங்கன்னா எனக்கு 1 hour ஆச்சுங்க. நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதை எடிட் பண்ணி உங்களுக்கு 13 மினிட்ஸில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். நான் 1 hour போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் டே இது எடுத்தது. ஸோ வந்து நெக்ஸ்ட் டேயில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பஞ்சிங் டூல் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வச்சு நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டுங்க, ஜம்பிங் போட்டு நம்மளோட ஜிம்கி பேஸ் மேலே வந்து ஸ்டெட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இதே மாதிரி 30 ஜிம்கிஸ்க்கும் அழகாக வந்துட்டு நான் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜம்பிங் போட்டு ரெடி பண்ணிவிடுவேங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகி முடிச்சாச்சு. மேலே ஸ்டெட்டுமே நல்லாவே நான் பீட் கேப் போட்டேன் இல்லைங்களா, அதுவுமே காஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ஸ்டெட்டாக செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி ஃபுல் டேவும் எங்களோட ஒர்க் இது தான். 30 ஜிம்கியை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் 3 பேர் உட்காந்து செஞ்ச ஒர்க் தான் இது எல்லாமே. ஒரு பல்க் ஆர்டருங்க. இந்த 30 ஜிம்கி மட்டும் கிடையாது, இது கூட இன்னும் நிறையா கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு ஒரு வெளிநாட்டு ஆர்டரு. ஸோ ரொம்ப பல்க் ஆர்டர். 3 டேஸ் டைம் தான் எங்களுக்கு. இதை எப்படி நான் பிரித்து பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹெட் பின்னுங்க, அதுக்கப்புறம் 5mm பீடு. ஸோ இதை வந்துட்டு நான் உள்ளார இந்த மாதிரி ஜிம்கிக்குள்ளே விட்டு அழகாக வந்து எக்ஸஸாக இருக்கிற மேலே இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வளைச்சி விட்டோம்னா, நோஸ் பில்லர் வச்சு தாங்க வளைக்கணும். ஸோ நமக்கு இந்த ஜிம்கி வந்து மேலே ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுவே எனக்கு 1 hour ஆச்சு நான் செஞ்ச எல்லாமே முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா 3 டேஸ் டைம் தான் சொன்னேன். ஸோ இதில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக எடுக்கணும்னு நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேங்க நிறையா, பாருங்கள். ஸோ இதை நான் வச்சுட்ருக்கிறது 6K ஷேப் தாங்க. அழகாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் வந்துட்டு 3mm ரவுண்ட் வச்சு முடிச்சுட்டுங்க. மேலே இதுக்கு மேலே ஸ்டெட்டு பண்ணிட்டேங்க, அதை காமிக்கிறேன். ரோஸ் ஸ்டெட்டுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே லாஸ்ட்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுண்டு தாங்க. ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கேன். கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 டிசைன் செலக்ட் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து 3 செஞ்சு செய்ய சொன்னாங்கங்க. பட் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணலை. நான் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொன்றுமே யூனிக்காக கொண்டு போயிருந்தேன். ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகிருக்குங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் கொண்டு போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு கஸ்டமரும் எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 3mm ரவுண்ட் வைக்கலங்க, 4mm ரவுண்ட் தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மறுபடியும் அகைன் வந்துட்டு அதே 4mm எடுத்து ஃபுல்லாக வச்சுக்கணுங்க. ப்ளூ வந்து வச்சுருக்கேன். அதுக்கு லைட் ப்ளூக்கு டார்க் ப்ளூ கொடுத்துருக்கேன் காம்பினேஷனு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுட்டுங்க. இதையுமே நான் 1 டே ஃபுல்லாகவே காஞ்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் தான் மற்ற ஒர்க்குங்க. ஸோ இதுவுமே ரெடி பண்ணியாச்சு. மேலே ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது எஸ் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. என்னோடய மோட்டிவ் வந்து எல்லா ஷேப்பும் அதில் வரணும்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப் கொண்டு வந்திருந்தேன். எஸ் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நடுவில் வந்து கேப் விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மறுபடியும் க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு பெரிய எஸ் ஷேப் வெளியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளார வந்து சின்ன எஸ் ஷேப் வச்சுருக்கேங்க. மாற்றி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வைஸ் நமக்கு அழகாக இருக்கும். ரெண்டோட கலருமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அடுத்தது பாருங்கள், மூன் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டார்க் க்ரீன் கிளாசி ஃபினிஷில் அழகாக ரோஸ் மாதிரியே இப்போ நம்ம சைடில் திருப்பி உள்ளே வச்சு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேங்க அவுட்டர் லேயரு. அதுக்கப்புறம் தான் உள்ளார ஒர்க்கு 3D ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதே மூன் ஷேப் தாங்க, பட் வந்து நார்மல் ஒயிட் கொந்தன் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கலர்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். முடிச்சுட்டு நடுவில் வந்துட்டு நம்மளோட 3mm இல்லைன்னா ஹாஃப் பீடு இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் ஃபுல்லாகவே அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் செயின் இல்லை பேர்ல் செயின் ஒட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், இதில் ஹார்ட்டின் ஷேப்பு. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்ஸை கொண்டு வந்திருந்தேன். ஹார்ட்டின் ஷேப்லேயுமே வந்துட்டு நல்லா தள்ளி வெளியே வைங்க, அப்போ தான் அந்த லுக் அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. டைமிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஜிம்கிக்கு, அதாவது ஒரு செட்டு ஜிம்கி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 hour டைம் தேவைப்படுங்க. நம்ம நூல் சுற்றி இதை ஒர்க்லாம் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த ஃபினிஷிங்க்கு நாங்கள் வாங்குகிற ரேட் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது வந்து டைம் டேக்கன் ப்ராசஸ் தான். பேங்கில் விட எங்களுக்கான ஒர்க் வந்து இந்த சாரீ பின்னும் தென் வந்து ஜிம்கியில் தாங்க எங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அகைன் நான் அதே ஹார்ட்டின் ஷேப் தாங்க வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே ரெட் கலரில் கொண்டு வந்திருக்கோம். நடுவில் 3mm ஆர் வந்து ஹாஃப் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் லுக் வைஸ் அழகாக இருக்கும். நான் இதில் வந்து 3 லேயர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து எவ்வளோ குந்தன்ஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ உள்ளார ஃபுல்லாக 3 லேயர் நான் கொண்டு வந்திருக்கேங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டோ இல்லை ஜர்கான் ஸ்டோன் வச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. ஸோ இது பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ட்ராப் ஷேப் வச்சுருக்கேன். கீழே ஜிம்கிக்கு ஸோ ஃபுல்லாக க்ளாஸி ஃபினிஷில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா
சேம் கலர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து டார்க் க்ரீனா டார்க் க்ரீன் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்குங்க, இல்லை லைட் க்ரீன் வச்சிங்கனாலுமே நல்லாயிருக்கும். ஸோ பொறுமையாக வந்து கீழே வந்து இதை வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப பொறுமையாக செஞ்ச ஒர்க் தான். நான் சொன்ன மாதிரி 1 hour ஆகுங்க ஒரு பேர் வந்து நமக்கு முடிக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து அது மேலே மறுபடியும் க்ளூ போட்டுட்டு நான் மேலே தள்ளி வந்து 3 mm ரவுண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறேங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து நார்மல் ஒயிட் குந்தன் எடுத்து ஃபுல்லாகவே அழகாக ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஜிம்கி வந்து மீடியம் சைஸாக இருந்தாலுமே நம்ம வந்து நூல் சுற்றி குந்தன் சொட்டக்குள்ளே நல்லா பெருசாக அழகாக இருக்குங்க. ஸோ அதையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்ட்ராஸ்ட்டுங்க. ஸோ கிரே கலர் வித் வந்து நல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்கக்கூடிய நம்மளோட ஐ ஷேப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன், மேட் ஃபினிஷு. ஸோ ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வச்சுருக்கிறது வந்து 8K தாங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 6Kவும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே மேட் ஃபினிஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கான்ட்ராஸ்ட் மேலே கொண்டு வந்திருந்தேங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, MDFல எப்பயுமே வந்து B7000 தாங்க யூஸ் பண்ணணும். ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம ஐ ஷேப் 8K இப்போ நான் வச்சேன் இல்லைங்களா, அந்த நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர். ஸோ அதை தான் எடுத்து அழகாக தள்ளி வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே மறுபடியும் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, சேம் இதே தாங்க வைக்க போகிறேன். 8K ஐ ஷேப் தான் எடுத்து மறுபடியும் வைக்க போகிறேன். இது ஒரு லே ஒர்க் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். 3D ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6K யூஸ் பண்ணிக்கோங்க. லே ஒர்க் பண்ணுறதுனா வந்து 8Kவே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு குந்தன்ஸ் விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்கங்க. கொடுத்து நல்லா காயறதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா இந்த குந்தன்ஸ்லாம் விழுகாது, நமக்கு நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இது 3rd டே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்துட்டு 30 ஜிம்காவோட அந்த பக்கம் வந்து நமக்கு ஸ்டெட் ரெடி ஆகிடுச்சு, இந்த பக்கம் ஜிம்கி ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ இதில் வந்துட்டு கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு பிங்க் கலர் நம்மளோட த்ரெட் ராப்பிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரோஸ் டிசைன் மேலே வச்சுருக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப யூனிக்கான ஒர்க்குன்னு சொல்லலாம். நான் எங்களோட பேஜில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது இந்த ஜிம்காஸ் தான். உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா தாராளமாக என்னோடய பேஜில் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் தான் வந்து டேரெக்டாக உங்ககிட்ட பேசுவேன். ஸோ உங்களோட ஆர்டர்ஸை நான் தாங்க எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் அனுப்புவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீசெல்லர் அப்படின்னாலுமே தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ரீசெல்லிங்கும் பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு நல்ல பீச் கலர், தென் எல்லோ கலர், இது பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் கலருங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், நல்ல ஒரு பிங்க் வித் நம்மளோட க்ரீனுங்க, நல்ல ஒரு கிளிப்பச்சை. ஸோ செமையாக இருக்குது இல்லைங்களா, ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணி பண்ணது இது எல்லாமே. ஸோ டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் காம்பினேஷனுங்க. ஸோ இதை வந்து நான் எப்பயுமே வந்து மேலே இருக்கிற MDFல தாங்க நல்லா வந்து ஹேங் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து அந்த டைட்டாக இருக்கும், நமக்கு வந்து ஜிம்கி போடக்குள்ளே கழண்டு விழுகாது. ஸோ நல்லா நோஸ் பில்லர் வச்சு ரெண்டையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் நம்மக்கிட்ட நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்குற பக்கம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ் வாங்கி நீங்கள் அழகாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட கார்டே இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுக்கலாங்க. இது எல்லாமே ரீசெல்லிங் பர்பஸ்னால எங்களோட கார்டு போடலை. நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கார்ட்ஸை போட்டு கஸ்டமருக்கு கொடுத்துட்டேங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சைடில் வைக்கிற அந்த பேர்ல் செயின் வச்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்களோட யூனிக்கான கலெக்ஷனுங்க, நாங்களாக க்ரியேட் பண்ணது. பட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகான கலர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ 2 அந்த மாதிரி பண்ணுங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2, 3 பண்ணோம். சிலதெல்லாம் வந்து யூனிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் 1, 2 பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணாத கலர் காம்பினேஷன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காப்பர் கலருங்க. உங்களுக்கு காப்பர் கலரில் சாரீ மேட்சிங்க்கு வேணும்னாலும் தாராளமாக எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ காப்பர் கலருங்க, செம்மையாக இருக்குது இல்லைங்களா, நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதுவுமே ஒரு காப்பர் கலர் வித் வந்து நம்மளோட கோல்டு கலருங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஷார்ட் வீடியோலேயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தனித்தனியாக நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா தாராளமாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸும் இப்போ நான் பண்ண புது கலெக்ஷன்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க, பை.